வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து மொசாங்கிங் துரியன். அதாவது பொதுவாக வந்து ஒரு இடத்துல துரியன் வந்து மேக்ஸிமம் 99% வரை என்னென்னா வராது, துரியன் வராதுன்னுவாங்க. எனக்கு நான் வந்திருக்குது. எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டீங்க. எனக்கு பொதுவாக நாங்கள் எல்லா நர்சரிக்காரங்களுமே டேமேஜ் ஆக பிளான்ட்டை தான் அவங்க ஃபார்மில் நட்டு போடுவாங்க. அப்படி இந்த பாருங்கள், இதுக்கு மேலே உள்ளது உடஞ்சது. அதனால் திருப்பி கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கோம். நட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். நல்ல கிளைகள்லாம் அடிச்சுட்டு, அதாவது இதெல்லாம் பட்டிங் துரியன். ஸோ அதனால் இது ரொம்ப பெரிய மரமாக தான் காய்க்கும் அப்படின்னு இதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இயர் இல்லைனா அதுக்கு அடுத்த வருஷமே இது கண்டிப்பாக காய் போட்டுரும். அதுவும் வந்து இது வந்து மொசாங்கிங் அப்படின்னு ஒரு வெரைட்டி துரியன் இருக்கலாம். இது பழுத்துட்டு பயங்கரமாக அந்த துரியன்னாலே என்ன ரொம்ப ஒரு மாதிரி நாற்றம் அடிக்கும், வாடை அடிக்கும் அப்படின்வாங்க. அந்த இதுதான் பயங்கர வாடையாக தான் இருக்கும். ஆனால் பட் உள்ளே உடைச்சி நம்ம சாப்பிடும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மொசாங்கிங். இது வந்து மோந்தாங். ரெண்டுமே நல்ல பெருசாக தான் இருக்குது. பொதுவாகவே பட்டிங் துரியன், சீடு துரியன் தான் வந்து ரொம்ப பெருசாகலாம் போகும். பட்டிங் பிளான்ட் எல்லாமே இந்த அளவு ஹைட்லேயே இது வந்து நெக்ஸ்ட் இயர் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் காய் போட்டுரும். வராதுன்னது கிடையாது. எல்லாமே நம்ம முயற்சி பண்ணால் வரும். பொதுவாக துரியன் வந்து பிளான்டேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணணும். என்ன இருப்பாங்க, நட்டு இந்த குவியல் போட்டு வளர்க்கணும், சுற்றி தான் தண்ணி பாயணும், அந்த மாதிரி தான் வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ஹாட்டான ஏரியானா கூட நல்ல நிழல் உள்ள பகுதியை பார்த்து வைங்க. இன்னும் இது பாருங்கள், இதுவும் நான் தரல நட்டிருக்கேன். இது மட்டுவா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் இயர் காய் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மங்குஷின் இப்போ வராதுன்னது எதுவுமே கிடையாது. எல்லாமே வரும். நம்ம முயற்சி தான். அதை எப்படி கரெக்டான இடங்களில் வைக்கணும்னு தான் பார்த்து நம்ம அப்படி வச்சோம்னா எல்லா பழங்களும் நம்ம சாப்பிடலாம். அதுக்கு மெயின் வந்து தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும். மண் எப்படி இருந்தாலும் அதை நம்ம செம்மண்ணாக மாற்றிக்கிட்டோம்னா எல்லா பிளான்ட்டையுமே நம்ம நட்டு அழகாக வளர்த்து நம்ம வீட்டிலே பழங்களை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸோட்டிக் வெரைட்டி பழங்கள் துரியன் எதுனாலுமே பல மரங்கள் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.